ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா கராச்சி பிஸ்கெட் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஹைதராபாத்லேயே ரொம்ப ஃபேமஸான பிஸ்கெட். அண்ட் நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அன்சால்டட் பட்டரை வந்து ஒரு 80 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லோ கலரில் இருந்து கொஞ்சம் ஒயிட் கலருக்கு மாறுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுடர்டு சுகர் வந்து ஒரு 65 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கிரானுலேட்டடும் போடலாம், பட் அது வந்து கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பவுடர்ட் சுகரே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இதில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் எந்த ஒரு கட்டியுமே நம்ம இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம குக்கீஸ் பார்க்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா நடுவில் அங்கங்கே சர்க்கரை வந்து கரையாமல் அப்படியே இருக்கும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் வந்து 120 கிராம்ஸ் ஆஃப் மைதா வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஜென்டலாக பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 18 கிராம்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் அதையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்னது ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 டேபிள்ஸ் ஆஃப் நம்ம மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணுவோம். அதில் வந்து நீங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த குங்குமப்பூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் செப்ரேட்டாக மில்க் பவுடருமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த தடவை கஸ்டர்ட் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 18 கிராம்ஸ் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம பட்டர் குக்கீஸ் பண்ணுற மாதிரி இதோட மாவு வந்து நமக்கு சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் இது நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தா, நான் வந்து கேஷ்யூ வந்து கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு 30 கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூ வந்து நான் இதில் வந்து சாப் பண்ணி இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்டும் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒரிஜினலாக நம்ம செய்யும் போது அதில் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நான் ஆட் பண்ணுறேன். இதை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து 60 கிராம்ஸ் ஆஃப் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் லைட்டாக மைதாவில் வந்து கோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து இதில் சாப்பிடும் போது வந்து நடுவில் வந்து ஒட்டிக்காமல் ஒரு மாதிரி நல்லா செப்ரேட்டாக அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வந்து நான் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்கை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ஓரளவுக்கு ஷேப் நமக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை வந்து நான் ஒரு ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து அது மாவு பிசையறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு அதை கொண்டு வரணும் நம்ம. ஸோ வந்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் பிரேக் ஆகாத மாதிரி நம்ம ஷேப் கொண்டு வர போகிறோம். இப்போ நல்ல ஒரு ஷேப்க்கு கொண்டு வரணும். நம்ம ஸ்கொயர் ஷேப் வரணும். ஸ்கொயர் ஷேப் வர அளவுக்கு நம்ம இதை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அண்ட் எந்த ஒரு கிராக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். நம்ம செய்யும் போது சைடில் வந்து கொஞ்சம் கிராக்ஸ் வரும். அந்த கிராக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிகிட்டே வரணும். நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி கூட நம்ம இதை வச்சு ரோல் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இது ரோல் பண்ணும் போது எப்படி இருக்கும்னா, இதில் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் கேஷ்யூ நட்ஸ்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஹார்டாக தான் இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் வந்து கிராக்ஸ்லாம் வரும். அந்த கிராக்ஸ் எல்லாம் நீங்கள் அப்போவே வந்து அதை சரி பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ணலான்னும் போது அப்போ கிராக்ஸ் ரொம்ப அதிகமாகிடும், நம்மளால் சரி பண்ண முடியாது. அண்ட் குக்கீஸ்லையுமே நிறைய கிராக்ஸ் வந்துடும், அது பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ வந்து நம்ம அப்பப்போ வர கிராக்ஸ் எல்லாத்தையுமே அப்போவே சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அது ஷேப் பண்ணிகிட்டே போயிடலாம். இது ஓரளவுக்கு ஷேப் வந்ததுக்கப்புறமா நம்ம இது என்ன பண்ணணும்னா, ஒரு 1 ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் இதை வந்து வச்சிடணும், எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல்.
ஸோ வந்து இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் பிளேட்டில் டைரெக்டாக வைக்காமல் அதை வந்து ஒரு பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே கூட வச்சு வைக்கலாம். அண்ட் நீங்கள் இதை வைக்கும் போது என்ன பண்ணணும்னா மேலே ஒரு கிளிங் ரேப் மாதிரி எதனா நீங்கள் கவர் பண்ணி கூட வைக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம ஏன் அப்படி வைக்கிறோன்னா அப்போ தான் நம்ம வந்து குக்கீஸ் கட் பண்ணும்போது கரெக்டான ஷேப் வரும். இப்போது நீங்கள் வந்து இந்த ஷேப் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பிரேக் ஆகிடும். சரியான ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு குக்கீஸ் கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour ப்ளேஸ் பண்ணோன்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம இதை வந்து 1 hour நல்லா ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணும் போது அந்த மாதிரி உடஞ்சி வர்றது அப்படின்றதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு குக்கீஸ் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இது 1 hour ப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த குக்கி கட்டரை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒன்று நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு இதெல்லாம் ஷேப்பில் கட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் நான் ஒரிஜினலாக ஹைதராபாத் குக்கீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த ஷேப் நான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக நீங்கள் குக்கி கட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் போட்டிருக்க டூட்டி ஃப்ரூட்டி அண்ட் கேஷ்யூலாம் அப்போ தான் நம்மளால் கட் பண்ண முடியும். இதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கும். நீங்கள் வேறு எதனா யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமானு எனக்கு தெரியல. ஸோ நம்ம இதை வச்சே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வீட்டில் பண்ணணுன்னா இதே மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பிகாஸ் நான் இதை ஆல்ரெடி ட்ரையல் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். தென் நம்ம இப்படி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 180 degree செல்சியஸில் 15 minutesக்கு நம்ம குக்கீஸை வச்சினோம்னா நம்மளோட குக்கீஸ் வந்து பேக்காகி ரெடி ஆகிடும். இது பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா 1 hourக்கு கூல் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து டேஸ்ட் பார்க்கணும். அப்போ தான் வந்து குக்கீஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதான் ஃபைன்.